மனம் கசந்து அழுறோமே தவிர மனம் திரும்பி அழல. மீதி இருக்கிற 50-60 வருஷம் நீ கூட போக வேண்டியது உன்னோட லைஃப் பார்ட்னர் கூட. என் வேலை, என் லைஃப், என் கரியர் அதெல்லாமே அவருக்கு பிளான்ல இருக்கும்னா லைஃப் டைம் யோசிச்சுக்கோ, லைஃப் டைம். அதனால லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எப்படியும் கிறிஸ்டியன் தான். நோ, சின்ன ஒரு கால ஒரு பிரிவுக்காக, ஒரு வருத்தத்துக்காக லைஃபை கொண்டு போய் அடக்க வச்சு. இங்க இருக்கிற ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவரோட சித்தம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவ போல நீ மாறணும். உணர்த்தும் போதே விட ஆரம்பிச்சு. Thank you so much for coming here. Thank you so much. ஆனால் இப்போ நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பிள்ளைங்க வந்து 10th முடிச்சு 11th போகிறது மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி 12th முடிச்சு காலேஜ் போகிறது மாதிரி இருக்காங்க. இப்போ காலேஜ் முடிச்சு ஜாப் அடுத்த ஸ்டெப் நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த லைஃப் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னதான் இருக்கும்? Praise the Lord. சரி, இப்போ என்கிட்ட தான் கொஸ்டின் கேட்பாங்க, நான் தான் ஆன்சர் சொல்லணும். நான் இதில் பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது, தான் எனக்கு ஃபஸ்ட் டைம். சரியா? அண்ட் என்னோட பெரிய ஞானம் உள்ளவங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க நிறைய பேர் இங்கே சர்ச்லேயே இருக்கிறாங்க. அதனால் இன்னைக்கு வந்து ஆண்டவர் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. நான் இப்போ சொல்ல போகிறது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஞானத்துலேருந்து நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த கொஸ்டின் வந்து எல்லாருக்குமே, எல்லா மனுஷனுக்குமே காமனாக இருக்கிற ஒரு கொஸ்டின் இல்லை, நிறைய பேருக்கு இருக்குல்ல. எஸ்பெஷலி இந்த 12th முடித்தோடனே அடுத்து என்ன கோர்ஸ் எடுக்கணும், அடுத்து என்ன ஜாபுக்கு போகலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு வெரி காமனான கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பெரிய பிரச்சனைனா, அட்லீஸ்ட் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் என்ன அடுத்து படிக்க போறீங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க? டாக்டர் இல்லைன்னா இன்ஜினியர். இந்த மொத்தம் 2 தான் இருக்கும். உனக்கு மேக்ஸ் வருதோ இல்லையோ நீ இன்ஜினியருக்கு போயிடணும், உனக்கு மெடிசின் தெரியுமோ தெரியாதோ நீ டாக்டர் படிக்க போயிடணும். இது 2 தான் நம்ம ஊரில் மோஸ்ட்லி காமனாக இருந்துட்டு இருந்து. ஆனால் நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேலையெல்லாம் செஞ்சு நிறைய இடத்துக்கு போய் கொஞ்சம் நிறைய பேரை பார்த்துட்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு, எஸ்பெஷலி ஆண்டவரோட பிள்ளைங்களுக்கு, ஆண்டவர் வந்து நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீ என்னமா மாறணும்னு ஒரு பிளான் வச்சிருக்கார். எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாருக்குமே உண்டு. நீங்கள் வந்து எந்த ஃபேமிலியிலேருந்து வந்தாலும் சரி, எந்த ஊர்லேருந்து வந்தாலும் சரி, உங்கள் பேக்ரவுண்ட் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒரு பெரிய பிளான் இருக்குது. அது ஃபுல்லாகவே அவருக்கு தெரியும். அதனால நீ எந்த வயசில் இருந்தாலும் சரி, நீ எந்த வயசுல இருந்தாலும் சரி, எந்த டிசிஷன் எப்போ எடுக்க போறியோ பரவாயில்ல, ஆனால் நீ சின்னதுலேருந்தே ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிரு. நான் என்னவா மாறணும், அந்த பாத்தில் என்னை கொண்டு போங்க. நான் எதுவா செய்யணும், நான் என்ன வேலையில் போகணும், இல்லை நான் என்ன மாதிரி மாறணும், அதை வந்து அந்த பாத்தில் என்னை கொண்டு போங்க, அது மட்டும் நடக்கட்டும்னு நீ சொல்லிடணும். நமக்கு என்ன பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வேலைகளில் நம்ம எப்படி கெரியர் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அடுத்த காலேஜ் சூஸ் பண்ணுறதே எப்படி இருக்கும்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே போகிறாங்க, நானும் அங்கே போயிடுறேன். அல்லைன்னா என்ன இருக்குன்னா, யாராவது சொல்கிற சும்மா கதை, இல்லை இதை எடுத்து அங்கே போயிடலாம், ஃபாரின் போயிடலாம், அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு யாராவது சொல்கிறத கேட்டுட்டு நமக்கு அது வருதோ இல்லையோ கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல போய் சேர்ந்து அப்படி பண்ணிடுவோம். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், ரியாலிட்டியில் ஏதோ இன்ஜினியரிங் சேர்ந்த உடனே, ஒருத்தங்க சொன்ன கோர்ஸ் சேர்ந்த உடனே யாருக்கும் வேலையும் கிடைச்சிடாது, லைஃப்பும் செட்டில் ஆகிடாது. உலகத்தில் பயங்கர காம்படிஷன். ஒரு ஜாபுக்காக 1000 பேர் போட்டி போடுவாங்க. அதனால நான் பேசிக்காக என்ன சொல்லுவேன்னா, உனக்கே என்ன மாதிரி சப்ஜெக்ட் வரும், எது உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு. எல்லாருக்கும் மேக்ஸ் வராது, எல்லாருக்கும் சயின்ஸ் வராது, எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் புரியாது. அப்போ உனக்கு என்ன வருமோ, உனக்கு என்ன சப்ஜெக்ட் கொஞ்சம் உனக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கோ பண்ணலாம் அப்படின்னு இருக்கோ, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எல்லா ஃபீல்டுலேயுமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நீ அதில் எக்ஸல் ஆனேன்னா உனக்கு கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் இதை எடுக்கிறாங்க, எங்கள் அம்மா அதை சொன்னாங்க, தெரியாமல் சொல்கிறத கேட்டுட்டு நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது. ஆனால் அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன முக்கியமான காரியம் என்ன இருக்கணும்னா, ஆண்டவரே நான் என்ன எடுக்கணும், நான் என்ன பண்ணணும். நீ அது வரைக்கும் ஆண்டவருடைய சத்தம் கேட்டது கிடையாதா? ஆண்டவர்கிட்ட சும்மா ப்ரேயர் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கியா? பரவாயில்ல, இப்பத்துலேருந்து தொடங்கு. ஆண்டவர் உனக்கு அழகாக நடத்தும். நான் எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணுவேன்? ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தாங்க, எனக்கு 2 ஆப்ஷன் தந்தால் சூஸ் பண்ண தெரியாதுன்னு சொல்லுவேன். நான் சின்னதுலேருந்தே அப்படி தான் ஜெபம் பண்ணுவேன், இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். என்னோட லைஃப்பில் எல்லாத்துலேயுமே ஆண்டவர் ஒரு ஆப்ஷன் தருவார், நான் அதை எடுத்துப்பேன். ஏன்னா அதுதான் இருக்கும் எனக்கு. அதனால நீயே அப்படியே கேளு, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆப்ஷன் தாங்க. அது நான் ஜஸ்ட் என்னோட லைஃப்லேருந்து சொல்கிறேன்.
உனக்கு சூஸ் பண்ண தெரியல, 2 இருக்கு, எது பெஸ்ட்டாக இருக்கும், உடனே என்ன பண்ணுவோம், உடனே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்போம், இல்லை தெரிஞ்சு யார்ட்டையாவது கேட்போம். ஆனால் நாங்கள் படிக்கிற காலத்தில் இருந்ததை விட இப்போ உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒரு ஃபீல்டு எடுக்கணும்னா, ஒரு இது படிக்கணும்னா, சும்மா எனக்கு ஏதோ ஒன்று வருதுன்னு சொல்லி அதை போய் படிச்சிடவும் கூடாது. கொஞ்சம் யோசிக்கணும். நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் இது வந்து மார்க்கெட்டபுளாக இருக்குமா, நான் படித்த காரியத்தை வச்சு என்னோட டிகிரி வச்சு வேலை கொஞ்சம் ஈஸியாக கிடைக்குமா, இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கொஞ்சம் 1-2 பேருக்கு தான் கிடைக்கும் அப்படின்னா அது எவ்வளோ நீ படிச்சிருந்தாலும் உனக்கு அது பிரயோஜனமாக இருக்காது. அதனால யோசிக்கணும், இதுக்கு வந்து எங்கேயாவது வேலை இருக்குமா. இப்போ நமக்கு நிறைய ஒரு பெரிய சர்ச்சில் இருக்கீங்க, நிறைய பேர் இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நீயும் இன்டர்நெட் எப்படி யூஸ் பண்ணணும்னு உனக்கு நல்லாவே தெரியும், கூகுள்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு நல்லாவே தெரியும். சும்மா ஏதோ பார்த்துட்டு ஏதோ வாசித்து உன் டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு நீ இருந்து இந்த மாதிரி உன் கரியர் ஓரியன்டாக கொஞ்சம் ரீட் பண்ணு, உனக்கே புரியும். எல்லா லாங்குவேஜ்லையுமே அவைலபிளாக இருக்குது. நீ கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கொஞ்சம் சர்ச் பண்ணி நீயே பார்த்து நீயே உன்னை அப்டேட் பண்ணிக்கலாம். முன்னாடி மாதிரி ஏதோ கண்மூடித்தனமாக ஏதோ ஒரு டிகிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீ இப்போவும் அப்படி தான் பண்ணுற அப்படின்னா நம்ம நிறைய வேஸ்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். அதனால ஒவ்வொரு ஸ்டேஜ் வரும்போது, நீ அந்த ஸ்டேஜ் வரும்போது லாஸ்ட் மினிட்ல ஓடுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜில் வந்து அடுத்து நான் சேஞ்ச் பண்ணணுமே அப்படின்றதுக்கு கொஞ்சம் ஏர்லியாகவே நீ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பி, கொஞ்சம் யோசிக்க ஆரம்பி. ஆண்டவர்கிட்ட கேளு, எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவர்கிட்ட கேளு. உனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியணும், ஆண்டவர் என்னை பற்றி ஒரு பிளான் உங்களுக்கு கிளியராக இருக்குது, அடுத்த ஸ்டெப் நான் எங்கே போகணுன்னு உங்களுக்கு கிளியராக இருக்குது, அதை எனக்கு சொல்லித்தாங்க, அந்த வழியில் நடத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர் கண்டிப்பாக கொண்டு போவார். தேங்க்யூ ஸோ மச். தட் வாஸ் ஆசம். ஸோ ஆனால் இப்போ நான் வந்து என்னோடய எஜுகேஷன் முடிச்சுட்டு நான் சென்னை போனேன். நான் வந்து படித்து வளர்ந்தது எல்லாமே நாகர்கோவில் டவுனில் வளர்ந்தேன். ஸோ நான் இப்போ நான் சென்னை போகும்போது என்னாச்சு அப்படின்னா அங்கே உள்ள ஸ்கில் செட், அது என்னோடய கம்யூனிகேஷன் பார்க்கும்போது நான் ரொம்ப லேக்காக இருந்தேன். ஸோ இதனால் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா எனக்குள்ளே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடுச்சு. என்னால் எல்லாத்துக்கும் மட்டும் காம்படேட் பண்ண முடியாது. ஸோ நான் அழகாக இல்லை, என் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் நல்லா இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து நான் என்ன ஆகும் அப்படின்னா என்ன நானே அப்படி பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் அப்படி பின் வாங்கி ஆண்டோட திட்டம் இருக்கும் தெரியும், பட் அதில் போகிறதுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இதனால் எனக்கு கரெக்டாக ஆண்டோட பாதையில் போக முடியாமல் இருந்துச்சுன்னு. ஸோ இதை மாதிரி இருக்க பசங்களுக்கு உங்களோட அட்வைஸ்? இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து நம்ம ஊர்லேருந்து சென்னைக்கு போனாலும் நம்ம ஊர்லேருந்து சிட்டிக்கு போனாலும் மட்டும் வர்றது கிடையாது. நீங்கள் உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் எல்லா மனுஷனுக்கும் அந்தந்த லெவலுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். கருப்பாக இருக்கிறவங்களுக்கு வெள்ளையாக இல்லைன்னு இருக்கும், வெள்ளையாக இருக்கிறவங்களுக்கு வேறு மாதிரி இல்லையான்னு இருக்கும், இல்லை ட்ரெஸ் ஒழுங்காக அந்த ஸ்டைல் பண்ண தெரியலையா அப்படி தோணும், இங்கிலீஷ் பேச வரலையா அப்படி தெரியும். என்ன வேணுமோ என்ன சூழ்நிலையில் வேணாலும் மனுஷனுக்கு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அது வரதான் செய்யும். ஆனால் ஆண்டவருக்கு பிள்ளைங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்கவே கூடாது. அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒரு அடிமைத்தனம், அது ஒரு ஸ்லேவரி, அது ஒரு பயம், அது ஒரு ரியாலிட்டி கிடையாது, அது ஒரு நிஜம் கிடையாது. நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே நாங்கள் தமிழ் மீடியத்தில் படித்தோம். நான் தமிழ் மீடியத்தில் படித்து அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்கூலில் 11th 12th போகும்போது இங்கிலீஷ் மீடியம், அப்புறம் காலேஜ் போகும்போது இங்கிலீஷ் மீடியம். எனக்கு 11th போகும்போது இங்கிலீஷ் மீடியத்தில் என்ன சொன்னாலும் எனக்கு புரியாது. ஆனால் 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு தமிழ் மீடியத்தில், இங்கிலீஷ் மீடியத்தில் போனால் எனக்கு ஒன்றுமே புரியாது. அப்புறம் காலேஜ் முடித்தேன், எனக்கு ஒரு MNCயில் வேலை கிடச்சிது. நான் கோயம்புத்தூருக்கு வேலைக்கு போயிட்டேன். கோயம்புத்தூரில் நான் அப்போ கூட நான் யோசிக்கிறேன், எனக்கு பரவாயில்ல, ஏன்னா எங்கள் ஸ்கூலில் இந்த கண் இல்லாத இடத்துல ஒரு கண் இருக்கிறவங்க ராஜான்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி எனக்கு நம்ம ஊரில் நம்ம கொஞ்சம் இங்கிலீஷ் பேசணுன்னா இங்கிலீஷில் ஏதோ ரொம்ப தெரியுங்கிற மாதிரி நான் நினச்சிட்டேன். அப்புறம் அந்த MNCயில் போயிட்டு அங்கே போயிருந்தால் எனக்கு ஜெர்மனிலேருந்து ஒரு கால் வருது எங்கள் ஆஃபீஸ்லேருந்து. நான் எடுத்து ஹலோன்னு சொன்னேன் தைரியமாக. அவங்க ஏதோ சொன்னாங்க, அவங்க இங்கிலீஷில் பேசினாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் நான் திருப்பியும் ஹலோன்னு கேட்குறேன், அவர் திருப்பியும் ஏதோ சொல்கிறாரு, எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ நான் நம்மளோட ஓன் ட்ரிக்கெல்லாம் இருக்கும்ல, ஹலோ 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 அப்படின்னு சொல்லி டக்குன்னு கட் பண்ணிவிட்டு நான் வெளியே ஓடிட்டேன் ஆஃபீஸை விட்டு. ஏன்னா திருப்பி என்னையும் கூப்பிட்டு திருப்பி என்ன கேட்டார்னா எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிடும்னு சொல்லி எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. அப்படி எஸ்பெஷலி நம்ம ஊர்லேருந்து போகும்போது, ஒரு வேலைக்கு போகும்போது நம்ம எப்போவுமே நம்மளை ஒரு தாழ்வான ஒரு மனப்பான்மையில் நமக்கு எப்போவுமே இருக்கு, ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஏன் அது வருதுன்னா, முதல்ல அது ஒரு வேல்யூ, நம்ம அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்றோம். நம்ம என்ன யோசிக்கிறோம், இங்கிலீஷில் பேசுகிறவங்க நம்மளோட பெரிய ஆட்கள், இல்லைன்னா கொஞ்சம் அழகாக இருக்கிறவங்க, இல்லை கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிறவங்க நம்மளோட அவங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய ஆட்கள் அப்படிங்கிற ஒரு வேல்யூ சிஸ்டம் நம்ம சமூகத்தில் நம்ம சொசைட்டியில் வந்துடுச்சு. நமக்கும் தெரியாமல் அந்த பொய்யை ஏமாந்து நம்மளும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் உண்மையிலே ரியாலிட்டியில் அந்த வேல்யூ சிஸ்டம் எதுக்கும் உதவாது. நம்மளை பயமுறுத்தி கீழே வச்சு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகும்.
ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு என்ன தெரியணும்னா, உன் வேல்யூ நீ பார்க்குற விதத்துலையோ, நீ ட்ரெஸ் பண்ணுற விதத்துலையோ, நீ படித்த விதத்துலையோ, இல்லைன்னா உன் ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருந்தோ, நீ பேசுகிற லாங்குவேஜோட அழகுலையோ இருந்து வர்றது கிடையாது உன் வேல்யூ. உன் வேல்யூ, நீ ஆண்டவர் பிள்ளைன்னா அவர் கொடுத்த வேல்யூக்கு வேற ஈக்குவலாக வேற ஒரு வேல்யூ உனக்கு கிடைக்கவே செய்யாது. அது உனக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால அந்த அடிமைத்தனத்திலேருந்து, அப்படி ஒரு அந்த ஒரு பயத்திலேருந்து எனக்கு விடுதலை தாங்க நீ கேட்க ஆரம்பிக்கணும். அது ஒரு விடுதலை தான். அதில் மட்டும் விடுதலை ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் அதுக்கப்புறம் அந்த பயம் வந்து ஒன்று ஆப்ரேட் பண்ணவே செய்யாது. ஆனால் நீ அந்த பயம் இருக்கிறது வரைக்கும் சாத்தான் அந்த பயத்தை யூஸ் பண்ணி உன்னை கீழே அமுக்கி வச்சுட்டே தான் இருப்பான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, யோவான் 13 ஒரு காரியம் இருக்கு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த வாரம் ஈஸ்டர் வீக். ஆண்டவர் எல்லா சீஷர்களுக்கும் காலை கழுவணும். அந்த வசனம் எப்படி தெரியுது தெரியுமா? 13வது அதிகாரத்தில் 3வது 4வது வசனம். அது 3வது வசனம் எப்படி சொல்லுகிறது? பிதா தன்னுடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்றும், தான் பிதாவினிடத்திலிருந்து வந்தார் என்றும், பிதாவினிடத்துக்கு போகிறவர் என்றும் அறிந்து அவர் எழுந்து அவர்கள் கால்களை கழுவி துடைத்தாராம். ஆண்டவருக்கு தெரியும், நான் கால் கழுவுறனால என் வேல்யூ குறைஞ்சி போயிடாது. பிதா என்கிட்ட ஆல்ரெடி எல்லாமே ஒப்பு கொடுத்துட்டார். நான் பிதாட்ட இருந்து வந்தேன், நான் பிதாட்ட போவேன். நான் பண்ணுறதுனாலையோ நான் செய்கிற காரியத்தினால என் வேல்யூ குறைஞ்சி போயிடாது. ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபெய்த் இருக்கணும். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் எங்கேருந்து வந்தாலும் சரி, நான் எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் சரி, என் வேல்யூ இதுலேருந்து வர்றது இல்லை. நீங்கள் என் வேல்யூவை டிஃபைன் பண்ண முடியாது. என் வேல்யூ ஆல்ரெடி ஒருத்தர் டிஃபைன் பண்ணிட்டார். அந்த வேல்யூ எனக்கு தெரியும். அதனால ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஒருவேளை லாங்குவேஜ் கொஞ்சம் பேரியராக இருக்கா, உங்களுக்கு பேசுறது கஷ்டமா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எது வந்துட முடியாது, அது பேச பேச வந்துடுறது தான் மொழி. அது ஆண்டவர் தருவாரா. எந்த குறை மாதிரி உங்களுக்கு தோணாலும் சரி, ஒருவேளை அந்த ஸ்கில் எனக்கு டெவலப் பண்ண, அதனால ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணாமல் அப்படியே விட்டுறணும்னு சொல்லல, கண்டிப்பாக தேவை. ஆனால் அதுக்கு கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் தருவார். ஆனால் அதனால உன் வேல்யூ குறைஞ்சி போகாது. ஆனால் மனத்தாழ்மை இருக்கணுமே தவிர இந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். ஆண்டவர் அதை மாற்றி போடுவார். அதுலேருந்து கண்டிப்பாக விடுதலை தருவார். ஆமென். தேங்க்யூ அண்ணே. this should be a eye opener for everyone அண்ணே. தேங்க்யூ ஸோ மச் அண்ணே. இன்னொரு கொஸ்டின் அண்ணே. ஸோ இப்போ நான் சில பேர் வந்து ஸ்கூல் முடித்து காலேஜ் போகிறாங்க, சில பேர் காலேஜ் முடித்து ஜாப் போகிறாங்க. ஸோ அவங்க ஒரு சுச்சுவேஷனில் எப்படி ஆகுவாங்க அப்படின்னா, நார்மலாக நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ அவங்க லீடர் இருப்பாங்க, அவங்க பாஸ் இருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு வே பேட்டர்னில் போயிட்டு இருப்பாங்க, நம்ம ஒரு வே பேட்டர்னில் வளர்ந்துருப்போம். ஸோ அவங்கள நம்ம இம்ப்ரெஸ் பண்ணி தான் ஆகணும் சில கட்டத்தில். ஸோ இப்போ அவங்க கூட நான் வந்து ஜெல் ஆகணும் அப்படின்னா நான் வந்து அவுட்டிங் போய் ஆகணும். அவங்க என்ன செய்வாங்க, எனக்கு சினிமாக்கு கூப்பிடுவாங்க, பார்ட்டி பண்ண கூப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து காலேஜ் கட்டாக குடிக்கணும்னு சொல்லுவாங்க. இதை நம்ம செய்யலைன்னா என்ன ஆகும்னா அவங்க நம்மளை ஒதுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க கிட்ட போகும்போது எனக்கும் ஆண்டவருக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆகுது. ஒரு பேட் ஃபெலோஷிப்பில் போகும்போது ஆண்டவரே நான் விலகி போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ இதை எப்படி நான் டேக்கிள் பண்ணுறது? இதுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான சொல்யூஷன் இருக்குது. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா நான் சந்தோஷமாக கேட்டுப்பேன். ஏன்னா இதுக்கு ஈஸி சொல்யூஷனே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து காலேஜில் அது எல்லா இடத்துலையும் வரும். பட் எஸ்பெஷலி நீ கார்ப்பரேட் வேர்ல்டுக்குள்ளே நீ போயிட்டேன்னா, எங்கேயாவது வேலை செய்கிறதுக்கு ஐடி ஃபீல்டில் எங்கேயாவது இல்லை ஏதோ ஒரு கம்பெனிக்கு வேலை செய்ய போயிட்டேன்னா, இது உன்னோட டே டு டே லைஃப்பில் கண்டிப்பாக வந்துடும். அவங்களோட சந்தோஷம் எல்லாமே இந்த மாதிரி பார்ட்டி போகிறது, தம்பி சொன்ன மாதிரி எங்கேயாவது வெளியில் போகிறது, சினிமா போகிறது, இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் பேசுகிறது. ஏன்னா அதுதான் அவங்களோட காமன் டாபிக். அப்போ நீ ஆண்டவர் பிள்ளையா இருந்து இல்லை இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி நீ கொஞ்சம் ஒதுங்குனேன்னா நீ ரொம்ப வித்தியாசமாக தெரிவ. உனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய வேலைகளில் என்ன, நம்ம ரியாலிட்டி பேசி தான் ஆகணும். நிறைய வேலைகளில் என்ன ஆகிடும்னா, அது பண்ணுனாதான் டீமில் ஒரு ஆள் மாதிரியே அவங்க நம்மளை பார்க்க தொடங்கிடுவாங்க, ஒன்று ஒதுக்க ஆரம்பிச்சுடுவாங்க. இதெல்லாம் நார்மலாக நடக்கிறது, அது இல்லைன்னு டினை பண்ணவே முடியாது. ஆனால் நான் அதை எப்படி பார்க்குறேன், நானும் நிறைய இடத்துல வேலை பார்த்தேன். கிருபையினால் இந்தியாலையும் வேலை பார்த்தேன், வெளியிலையும் வேலை பார்த்தேன், நிறைய டீமில் வேலை பார்த்தேன், நிறைய தேசங்களில் உள்ள ஆட்கள் கூட எல்லாம் வேலை பார்த்தேன். அதனால அந்த டைம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு உண்மையாக ஒரு காரியத்தை சொல்ல முடியும், உண்மையாக சொல்ல முடியும். நீ ஒரு ஸ்டெப் ஆண்டவருக்காக எடுத்தேன்னு வச்சுக்கோ, ஏன் நீ ஒன்றுமே இழக்க மாட்ட. ஆண்டவருக்காக ஒருத்தரை ஒன்றும் பெருசாக இழந்துட முடியாது. உண்மையாக சொல்கிறேன். ஒருவேளை நீ யோசிக்கலாம், நான் இந்த டீமில் ஒருவேளை நான் இப்படி அவங்க பண்ணுறது போல் நான் பண்ணலைன்னா என்னை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டா ஒருவேளை எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்காதோ, இல்லைன்னா எனக்கு ஏதாவது மிஸ் ஆகிடுமோ அப்படின்னு உனக்கு தோணுதுன்னா, நான் உனக்கு இங்கேருந்து அஷூரன்ஸ் தரேன், ஆண்டவர் நாமத்தினால நீ ஒன்றுமே இழந்துட மாட்டேன். அவர் தர்றது தான் உனக்கு. வேற எந்த மனுஷன் நீ ப்ளீஸ் பண்ணாலும் ஒரு நேரத்துக்கு, அந்த நேரத்துக்கு ஒருவேளை நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஆனால் அதனால நீ பெரிய ஒரு காரியத்தை இழந்து போயிடுவ. அதனால நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எஸ்பெஷலி இந்த உலகத்தில் வேலைக்கு இல்லை படிக்க போகிறது இந்த இடத்துலலாம் இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் தர்ற பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம ஆண்டவருக்காக எல்லாம் போய் மிஷினரியாக நின்று பெருசாக பாட அனுபவிக்க எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கலனாலும் இந்த மாதிரி இடங்கள் தான் நான் கிறிஸ்துவுக்காய் பாட அனுபவிக்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி, சந்தோஷம். அந்த சந்தர்ப்பமாக நான் எடுத்துக்கணும். நம்ம ஒரு நாளும் போயிட்டு, நான் திருப்பியும் சொல்கிறேன், ஆண்டவருக்காக வேற எங்கேயோ காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க. அது ஒர்த்தே கிடையாது. அது எவ்வளவு பெரிய ஒரு கம்பெனியோட ஓனர்ஷிப் தரதா இருந்தாலும் அது ஆண்டவருக்கு பிள்ளையா இருக்கிறதுக்கு ஒர்த்தே கிடையாது. ஆனா அதே வேளையில நீ ஆண்டவருக்காக நீ நின்னா ஆண்டவர் ஒன்ன ஒரு நாளும் கைவிட மாட்டான். இனிஷியலாக தான் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் என் வாழ்க்கை அனுபவத்திலேருந்து சொல்றேன், இனிஷியலாக தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் யூரோப்லாம் ஒர்க் பண்ணும்போது அங்கே போகும்போது எல்லாருமே ட்ரிங்க் பண்ணுவாங்க. அங்கே போகிறதே பப்புக்கு தான் போவாங்க, டீம் பார்ட்டின்னு சொல்லிட்டு. நானும் போவேன், ஏன்னா அங்கே எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கஷன்ஸும் நார்மலாக இருக்கும். ஆனால் அங்கே போகும்போது நான் ஏதாவது ஜூஸ் வாங்கி குடிச்சு நான் மட்டும்தான் ஜூஸ் குடிப்பேன். ஃபர்ஸ்ட்டில் எல்லாருக்கும் ரொம்ப காமெடியாக இருக்கும், என்னை பார்த்து அப்படியே சிரிப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப காமன் அது. ஆனால் நான் பரவாயில்ல, எனக்கு அது வேண்டான்னு சொல்லி வைப்பேன். ஆனால் ஒரு 2-3 மாதம் போனதுக்கப்புறம் அவங்க எங்கேயாவது பிளான் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே அடிஷ்னலாக ஜூஸ் வச்சுக்கோங்க, பால்சாம் வருவான்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கே தெரிஞ்சிடும், அது ஒரு ஐடென்டிட்டி மாதிரி. யோசித்து பாருங்கள், ஒரு போலீஸ்காரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை எந்த ஒரு வேலையில் இருக்கிறோம், இந்த யூனிஃபார்ம் டியூட்டி இருக்குல்ல, பைலட்டாக இருக்கட்டும் போலீஸாக இருக்கட்டும், அவங்க டியூட்டியில் இருக்கும்போது அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டாங்கன்னா அவங்க அந்த யூனிஃபார்மை கனம் பண்ணணும். ஒருவேளை இங்கே பெரிய பார்ட்டி நடக்குதுன்னு சொல்லி ஒரு போலீஸை கொண்டு வந்து ஃபுல்லாக சுற்றி காவல் கூட்டாங்கன்னா அந்த போலீஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வாங்க நம்மளும் ஆடலாம்னு சொல்லி ஆட மாட்டார் அவர். ஏன்? அவர் யூனிஃபார்மில் இருக்கார், டியூட்டியில் இருக்கார். நம்ம எப்போவுமே ஆன் டியூட்டி தான், ஆண்டவர் பிள்ளையாட்டு. நம்ம ஒரு நாள் அந்த ஒரு இடத்துல சர்ச்சுக்கு வந்தால் ஆன் டியூட்டி, வெளியே போனால் வேற கிடையாது. நீயும் நானும் கிறிஸ்டியன்னா ஆண்டவர் பிள்ளைன்னா அது மாறாது. நீங்கள் சொல்லுங்கள், ஐ எம் ஆன் டியூட்டி, எப்போவும் எனக்கு மாற்ற முடியாது சொல்லுங்க, அதுக்குள்ள ரிவார்டு ஆண்டவர் தருவார். ஒரு நாளும் விட்டு போக மாட்டீங்க. அதனால கவலையே படாதீங்க. இந்த ப்ரொமோஷன், இந்த அடுத்து சேர்றது, ஃப்ரெண்ட்ஷிப்பு நல்லது. ஒருவேளை பிரிஞ்சு போனால் ஆண்டவரே பிரிச்சுருவார், அது நல்லது உனக்கு. நீ லாங் ரன்னில் போகிறதுக்கு அது தேவை. அதனால் நம்பி ஓடு, ஆண்டவருக்காக நில்லு, ஆண்டவர் உயர்த்துவார். மேன், தேங்க்யூ மேன். இது எனக்கு பர்சனலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஆனால் அடுத்தது உண்மையிலே பரிசுத்தமாக வாழ முடியுமானே? ஏன்னா இந்த மாதிரி யூத் கேம்ப்ஸ் வருது, ஏதாவது ஒரு மீட்டிங் நான் அட்டன் பண்ணும்போது எனக்கு ஒரு பர்சனல் என்கவுண்டர்ஸ் வருது, நான் ஒப்பு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் 3-4 டேஸ் ஆச்சுன்னா திருப்பி பழையபடி என் பாவத்துக்குள்ள விழுந்துடுறேன், திருப்பி நான் எந்திரிப்பேன், திருப்பி விழுறேன். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுதுன்னா, அது பாவம் பண்ணுறது எனக்கு கம்ஃபர்டபுள் ஆயிடுறேன். ஹார்ட்டில் ஒரு இடத்துல சொல்லும், இல்லை நான் தப்பு பண்ணுறேன், பட் ஆனால் நான் கம்ஃபர்டபுள் ஆயிடுறேன். ஸோ இது நான் எப்படி நான் மேனேஜ் பண்ணுறது? இந்த கொஸ்டின் எத்தனை பேருக்கு இந்த கொஸ்டின் இருக்குல்ல? யாராவது இல்லைன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் இந்த கொஸ்டின் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு காமன் பார்த்து தான் ஒரு விஷயம் சொல்கிறேன். யாரும் இங்கே இருக்கிறவங்க யோசித்துடக்கூடாது, இல்லை நான் மட்டும்தான் பாவத்தில் திரும்பி விழுறேன், மீதி என் பக்கத்தில் இருக்கவங்கலாம் ரொம்ப நல்லா ஆராதிக்கிறாங்க, ரொம்ப நல்ல பரிசுத்தம், யாரையும் யோசிக்காதீங்க. எல்லாருக்கும் சேம் பார்த்து தான். ஆனால் நான் இதை புரிஞ்சுக்கிறதுக்காக எப்படி சொல்கிறேன்னா, நான் பைபிள்லேருந்து வசனம் எடுத்து இப்படி உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன்னா உங்களுக்கும் புரியாது, நானும் சொல்கிறது எனக்கு கன்வே பண்ண முடியாது. அதனால் நம்ம இப்போ புரிகிறதுக்காக சொல்கிறேன். இப்போ நான் நான் டைட்டஸ் நல்லா ஃபிட்டாக இருக்கிறார்ல, இப்போ நான் டைட்டஸில் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், டைட்டஸ் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும்னா என்னப்பா பண்ணணும் அப்படின்னா, டைட்டஸ் என்ன சொல்லுவாப்புல, அண்ணா நீங்கள் கொஞ்சம் சாப்பாடை கொஞ்சம் குறைங்கண்ணா, காலையில் எழும்பி கொஞ்சம் ஜிம்முக்கு போங்க, இல்லை நடங்க, ஓடுங்க அப்படின்னு சொல்லுவார் என்கிட்ட. நான் எனக்கு கேக் சாப்பிட பிடிக்கும், எனக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் பிடிக்கும், நல்லா சாப்பிட பிடிக்கும். ஆனால் எனக்கு 8 மணி வரை தூங்கவும் பிடிக்கும். எனக்கு ஜிம்முக்கு போகிறதுக்கு டைமும் இல்லை. நான் அப்போ டைட்டஸ் என்ன சொல்கிறேன், வேணாம் டைட்டஸ், அப்படி இல்லாமல் சும்மா வீட்டில் இருந்து சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் நான் ஜோம் பண்ணுறேன், அதில் வந்து எனக்கு எப்படியாவது ஃபிட் ஆகிட முடியுமான்னு கேட்டால் டைட்டஸ் என்ன சொல்லுவான், நான் அதுக்கு வேறு வழியே கிடையாது, பாடி ஃபிட்டாக இருக்குன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணணும்னான்னு சொல்லுவார்ல, அது வந்து சரீரத்துக்கு. அதே போல தான் ஆவிக்குரிய மனுஷனை புரிஞ்சுக்கணுன்னா, இந்த சரீரத்துக்கு ஸ்ட்ரென்த்னு சொல்கிறோம்ல, ஹெல்த்தியாக இருக்கிறோன்னு, அதே போல தான் ஆவிக்குரிய மனுஷனுக்கு பரிசுத்தங்கிறது நம்ம சரீரத்துக்கு இருக்கிற பலன் மாதிரி, ஸ்ட்ரென்த் மாதிரி. அப்போ நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் பரிசுத்தமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கணும், ஆண்டவர் பிள்ளையாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு சில எக்ஸசைஸ் இருக்குது, சில காரியங்கள் பண்ணணும். நம்ம ஏன் ஒரு விஷயம் பண்ணும்போது நமக்கு ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் வந்து மனம் கசந்து ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறோம், அடுத்து சர்ச்சுக்கு வரும்போது கண்ணீர் விட்டு மன்னிப்பெல்லாம் கேட்குறோம், ஆனால் திருப்பி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது திருப்பியும் போய் விழுந்துடுறோம். என் வாழ்க்கையிலேருந்து ஒரு விஷயம் சொல்கிறேன், திருப்பி விழுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம தப்பு பண்ணும்போது
மனம் கசந்து அழுறோமே தவிர மனம் திரும்பி அழல. 2 விஷயம் இருக்கு அதுல. மனம் கசங்கிறது, மனம் வருத்தப்படுறது என்னன்னா, நம்ம ஃபீல் பண்றது, ஆண்டவரே சாரி நான் தப்பு பண்ணிட்டேன், உண்மையாக தான் ஃபீல் பண்றோம். ஆண்டவரே ரொம்ப சாரி, இப்போ நான் உண்மையிலே தப்பு பண்ணிட்டேன் தான் சொல்றோம். ஆனா மனம் திரும்புறதுன்னா என்ன தெரியுமா? அந்த கெட்ட குமாரன் போய் பன்றி எல்லாம் மேய்ச்சி எல்லா பாவத்தையும் பண்ணி லாஸ்ட்ல பன்றி மேய்ச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு தோணுது, அவன் புத்தி தெளிஞ்சவன் என்ன சொல்றான், ஓ எங்க அப்பா வீட்டில் நான் போனேன்னா அட்லீஸ்ட் வேலைக்கார மாதிரியே அது இருக்கிறான்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்து யோசித்துட்டே இருக்குல்ல. அவன் என்ன டிசைட் பண்ணான் தெரியுமா? இனி நான் இந்த இடத்துக்கு வரமாட்டேன், நான் அவர்கிட்ட போறேன்னு சொல்லி எழும்பி திரும்பி போனான்ல. அதுதான் மனம் திரும்புறது. நான் என்ன செய்யணும்? ஒரு தப்பு பண்றேன், ஒரு ஆபாசமா ஒரு காரியத்தை பார்த்துட்டு இருக்கேன், இல்லைன்னா கெட்ட வார்த்தைகள் பேசிட்டு இருக்கேன், ஏதோ தப்பு பண்ணிட்டு உனக்கே தெரியுது. ஆனா நீ இப்போ திரும்பணும், நான் ஆண்டவர்கிட்ட திரும்பி வரணும், நான் பரிசுத்தமா வாழணும்னா நீ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நீ மனம் திரும்பணும். மனம் திரும்புறதுன்னா என்ன தெரியுமா? ஆண்டவரே நான் சாரி, இந்த பண்ண மாட்டேன், இது பண்ணது தப்புப்பான்னு சொல்றது மட்டும் இல்ல, நீ ஸ்டெப் எடுக்கணும். நீ சொல்லணும், இனி நான் வாழ்க்கையில் இதை பண்ணக்கூடாது, அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டு நீ ஆண்டவர்கிட்ட திரும்பணும். அதுதான் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல்னா எல்லா தடவையும் போய் சாரி கேட்கறது இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோ. அதனால என்ன பண்ணணும்னா, இப்போ நீ திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்துட்டு, ஆண்டவரே இது நான் பண்ணவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி வந்துட்ட, இனிதான் உன் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அடுத்த நாளே உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடும். நீ மொபைல் எடுத்துட்டு தனியா இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடும், ஏதோ பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடும். வரும்போது என்ன பண்ற, நீ காலையில் எழும்பி ஜிம்முக்கு போறது, எக்ஸசைஸ் பண்றல, கொஞ்சம் எஃபர்ட்டா இருக்குல்ல, எழும்பி போற, அதே மாதிரி உன் எஃபர்ட் அப்ப காட்டு. ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே இதை நான் விட்டுட்டு போறது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீ போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எழும்பி போ. அந்த டைம் ஒரு ஸ்டெப் எடுத்து வை, ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் நீ பண்ணணும். நீ பண்ணாம சும்மா உட்காந்து ஜோம் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு திருப்பி சாரி கேட்டுட்டு இருந்தா திருப்பி விழதான் செய்வேன். ஆண்டவர் ஒரே மெத்தட் தான் வச்சிருக்கிறார். நீ சின்னதா ஒரு ஸ்டெப் எடு, நீ ஒரு ஸ்டெப் எடு, அவர் ஓடி வருவார் ஹெல்ப் பண்ண. அதனால அடுத்த தடவை வரும்போது உனக்கு ஏதாவது சின்ன அந்த மாதிரி டெம்டேஷன், அதே பாவம் வருதா, ஒரு ஸ்டெப் அந்த தடவை, ஆண்டவரை இந்த தடவை நான் பண்ணக்கூடாது, அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி யோசித்து ஒரு சின்ன ஸ்டெப் எடு, சின்ன ஒரு இதில் திரும்பு. கண்டிப்பா ஆண்டவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார். நாளடைவில் போகும்போது உன் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெங்தன் ஆகிடும். ஜிம்முக்கு ஒரு 2 மாசம் போனாலே போதும்ல, ஆள்கிட்ட அவ்வளோ வித்தியாசம் தெரியும். அப்போ ஆண்டவருக்காக நீ நின்று ஒரு 2 மாசம் நின்று பாரு, உன் வாழ்க்கையில் அவ்வளோ வித்தியாசம் தெரியும். ஃபர்ஸ்ட்ல தான் வெயிட் தூக்குறது கஷ்டம், மசில் டெவலப் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஈஸியாக தூக்கிடுவாங்க. அதே போல தான் பாவமும், ஃபர்ஸ்ட்ல தான் உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆண்டவருக்குள்ள பலப்பட உனக்கு அதுக்குள்ள அந்த பலன் வந்துடும். அதுக்கப்புறம் ஈஸியாக ஜெயிச்சு போடிடுவேன். ஆனால் அது உன் கையில் தான் இருக்கு, நீ தான் டிசைட் பண்ணணும். நான் மனம் திரும்பி போகணுமா, இல்லை சும்மா மனம் கசந்து அழுதுட்டு திருப்பி போகணுமா, விழுந்துட்டே இருக்கணுமா, திருப்பி எழும்பி ஓடணுமா, அது உன் கையில் தான் இருக்கு. ஆண்டவர். ஆமாம், தேங்க்யூ ஸோ மச். இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கடைசி இன்னும் ஒரு 2 கொஸ்டின்ஸ் தானே. ஸோ நிறைய பசங்க இருக்காங்க அப்படின்னா, ஆண்டவர் அறியாத பார்ட்னர் வந்து கூட ஒரு லவ் அஃபேர் அந்த மாதிரி இருக்காங்க. சில பேர் எப்படி இருக்காங்கன்னா, எனக்கு ஆண்டோட சித்தம் தான் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, சர்ச்சில் வரும்போது ஆண்டவர் வந்து சில பேரை வந்து பயன்படுத்துவார். அவங்கள பார்க்கும்போது எனக்கு இவங்கள மாதிரி ஒரு பார்ட்னர் இருக்கணும்னு ஒரு ஆசை வரும். நான் வெளியே சொல்லுவேன் எனக்கு ஆண்டோட சித்தம் தான் நடக்கணும்னு, ஆனால் என் மைண்டுக்குள்ளே ஒரு எக்ஸ்பெக்டேஷன், இதுதான் என் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு வச்சுருப்பேன். ஸோ இதெல்லாம் உடச்சி எப்படி நான் ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுனே. இந்த கொஸ்டின் எத்தனை பேருக்கு இருக்கு? மீதி எல்லாரும் சாமியாராவா போக போறீங்க? எல்லாருக்கும் இருக்கணும்ப்பா இந்த கொஸ்டின். ஏதோ கல்யாணத்தை பத்தி பேசினா, பார்ட்னரை பத்தி பேசினா ஏதோ வெக்கம், அது ஏதோ கூச்சம், இப்படி இருக்கக்கூடாது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, யோசித்து பாரு, எல்லாரும் யோசித்து பாரு. வாழ்க்கையில ஒரு எந்த வீட்டில் பிறக்கிறோம், எந்த பேரண்ட்ஸுக்கு பிறக்கிறோன்னு உன் கையில் டிசிஷன் இல்லை. நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், அது ஆண்டவர் தான் சூஸ் பண்றார். கரெக்டா? அப்படி ஆண்டவர் சூஸ் பண்ணி எந்த பேரண்ட்டுக்கு கூட கொடுத்தாலும் நீ அவங்க கூட சேர்ந்து இருக்கிறது, அவங்களோட கூட ரொம்ப க்ளோஸா பயணம் பண்றது மேக்சிமம் போனா ஒரு 25 வருஷம், இல்ல ரொம்ப கூடி போனா ஒரு 30 வருஷம், அவ்வளவுதான். உன் வாழ்க்கை டைம் 70-80 வருஷம் வச்சுக்கோ. ஏன் அதுல 30 வருஷம் தான் உன் கூட இருக்கிற பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், உன் பேரண்ட்ஸ் கூட நீ ரொம்ப அட்டாச்சா டிபெண்டா போவ. மீதி இருக்கிற 50-60 வருஷம் நீ கூட போக வேண்டியது உன்னோட லைஃப் பார்ட்னர் கூட. 50-60 வருஷம் திருப்பி ஒரே பார்ட்னர் தான். நமக்கு சும்மா மாத்திட்டு இல்லை பிடிக்கல எக்ஸ்சேஞ்ச் அப்படிலாம் முடியாது. 60-70 வருஷம் வாழ்க்கை ஃபுல்லா நீ போக வேண்டியது அந்த ஒரே ஒரு ஆள் கூட தான். சின்ன ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கே எத்தனை பேர்த்துட்டு ஆராய்ஞ்சு கேட்டு ஜோம் பண்ணி ஒரு சின்ன டிசிஷனுக்கே அவ்வளோ இருக்கிறோம். வாழ்க்கையில 80 வருஷத்துக்கு அடுத்து ஃபுல்லா அப்படியே போற ஆளு எவ்வளோ முக்கியமான டிசிஷன் அது. ஆனா நல்லா புரிஞ்சுக்கோ, ஆண்டவர் என்ன பண்ணாரு, பேரண்ட்ஸை எனக்கு சூஸ் பண்ண விடலை, என் பிரதர் சிஸ்டர்ஸ் சூஸ் பண்ண விடல,
ஆனா ஆண்டவர் எனக்கு பார்ட்னரை சூஸ் பண்றதுக்கு ஒரு வில் தந்திருக்கிறார். நீ வேணா சூஸ் பண்ணிக்கலான்னு விட்டுறார். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோ, என் வேலை, என் லைஃப், என் கரியர் அதெல்லாமே அவருக்கு பிளான்ல இருக்கும்னா எவ்வளோ முக்கியமான ஆளு என் பார்ட்னர் என் லைஃப்ல, அது அவருக்கு திட்டத்துல இருக்குமா இருக்காதா? யாருக்காவது டவுட் இருக்கா? கண்டிப்பா அந்த திட்டத்துல இருக்கும். அந்த திட்டத்தை விட்டு நீ கொஞ்சம் மாறிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் கொஞ்சம் எல்லாம் நடக்கும். ஒருவேளை திட்டத்தை விட்டு வேற ஏதாவது எடுத்து போயிடலாம். ஆனா உன் வாழ்க்கையில நீ ரிக்ரெட் பண்ணிட்டே இருப்ப, வாழ்க்கையில ரொம்ப. என் ஒய்ஃப் வந்து அந்த யூத்துக்கு ஏதாவது கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவாங்க, நான் அதுல இருந்து இன்னைக்கு கடன் எடுத்துக்கிறேன். உன் வாழ்க்கையில ரட்சிப்புக்கு அப்புறம் நீ வாழ்க்கையில மேக் பண்ற ஒரு பெரிய ஒரு டிசிஷன் என்ன தெரியுமா? உன் லைஃப் பார்ட்னர் யாருன்னு சூஸ் பண்றது. அதனால அதுல விளையாடாத. ஏதோ அந்த படிக்கும் போது இருக்கிற ஒரு ஆசைக்கு, ஒரு உணர்ச்சிக்கு, ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு, ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து ஒரு ஜாலிக்கு சூஸ் பண்ணிடாத. வாழ்க்கை அழிஞ்சிரும். அதெல்லாம் 2 வருஷம் 3 வருஷம் முடிஞ்சிரும். உன் லைஃப் டைம் யோசித்துக்கோ, லைஃப் டைம். ஒருத்தனோட லைஃபை தீர்மானிக்கிறது அவங்களோட பார்ட்னர். ஒரு குடும்பத்தை இணைக்கிறதும் சரி, வெட்டுறதும் சரி, பிரிக்கிறதும் சரி அவனோட பார்ட்னர். உன் லைஃப் எப்படி போகணும்? நீ ஆண்டவரோட சித்தத்துல இருந்தேன்னா ஈவன் கடினமான பாதையா இருந்தாலும் அது சீக்கிரமா அந்த குடும்பம் பரலோகமா மாறிடும். அதனால அந்த டிசிஷன்ல ஒரு நாளும் ஏதோ எல்லாம் சொல்ற மாதிரி, எல்லாம் ஒரு இதுல மாதிரி, சர்ச்சில் உள்ளவங்க தான் அவங்க, அதனால லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எப்படியும் கிறிஸ்டியன் தான். நோ, நீ சர்ச்சில் உள்ளவங்களா இருக்கலாம், வெளியில உள்ளவங்களா யாரா இருந்துட்டு போகலாம். ஆனா அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கும். அது உன்னை படிக்க வச்சாரா ஆண்டவர், நீ படி, உனக்கு ஒரு காரம் இருக்குல்ல, அதுதான் உன்னோட ப்ரையாரிட்டி. ஆண்டவர் ஒரு நாளும் வந்து கேட்க மாட்டாரு, என்னப்பா நீ ஸ்கூல் படிக்கும் போதே உன் பார்ட்னரை பக்கத்துல வந்து காட்டினேன்னப்பா மிஸ் பண்ணிட்டேப்பான்னு ஆண்டவர் கேட்கவே மாட்டார் உங்கள்கிட்ட. அதனால அதை பத்தி ஒரி பண்ணவே செய்யாதீங்க. சப்போஸ் ஸ்கூல் படிக்கும்போது ஆண்டவர் காட்டி இருந்தா கூட அந்த டைம் வரும்போது கொண்டு வந்துருவாரு, சரியா? அதனால நீங்க அதை கஷ்டப்பட்டு ஆண்டவர் ஹெல்ப் பண்ற மாதிரி இப்பவே போய் ஒரு அஃபேர்ல போய் ஜாயின் பண்ணிட செய்யாதீங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? இப்பத்துல இருந்தே ஜோம் பண்ணுங்க. யாரும், என் ஒய்ஃப் வந்து ஒரு காரியம் சொல்லுவாங்க, எனக்கே அது ரொம்ப சிரிப்பா இருந்தது இனிஷியலா. அவங்க அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும்போது, அவங்க ஃபேமிலி ப்ரேயர் பண்ணும்போது, அவங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க 5 வயசு 8 வயசு இருக்கும்போதே சொல்லுவாங்களாம், பிள்ளைங்களுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு அவங்களுக்கு கொண்டு வர போற மருமகளுக்காக அப்போ ஜோம் பண்ணுவாங்களாம். இந்த பிள்ளைங்களுக்கு கேட்டா சிரிப்பா இருக்கும். யோசித்து பாருங்க, 5 வயசு பிள்ளைய வச்சுட்டு அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண போற பையனுக்காக ஜெபிக்கிறேன்னு சொன்னா எவ்வளவு சிரிப்பா இருக்கும். சிரிப்பு வரும்ல. ஆனா பேரண்ட்ஸுக்கு சொல்றேன், நீங்க பண்ற ஜெபத்துல ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம் அது. இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. குழந்தை பிறந்தால ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில அதை மட்டும் ரிஸ்க் எடுக்க கூடாது. ஒரே ஒரு பாத்து தான், ஒரே ஒரு ஆள் தான் ஆண்டவர் சூஸ் பண்ணது. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால ஒருவேளை தப்பு பண்ணி இன்னைக்கு ஒருவேளை வேற ஏதாவது ஆண்டவர் அறியாத ஒரு உறவுலையோ இல்ல தெரியாம ஒரு இதுலயோ போய் மாட்டி இருந்தா கூட நான் சொல்றேன், நீ அதை விடணும்னா விட்டுரு. ஆண்டவர் யார்கிட்டயோ ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாருன்னா கேட்டுரு. ஒரு சின்ன ஒரு கால ஒரு பிரிவுக்காக, ஒரு வருத்தத்துக்காக லைஃபை கொண்டு போய் அடக்க வச்சிடாத. ரொம்ப முக்கியமான காரியம். நீ ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ண, ஆண்டவரே உங்க பார்ட்னர் கன்ஃபர்மேஷன் கேளு, தப்பு இல்லை. ஒரு 2-3 தடவை கன்ஃபர்மேஷன் கேட்டு எடுத்துட்டு போறது தப்பு கிடையாது. நீ ஆண்டவர் சத்தம் கேட்கலையா, அதை கேட்கறதுக்கு ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது. இப்பவே தொடங்கு. ஆண்டவர் கரெக்டா கொண்டு வருவாரு, நேர்த்தியா நடத்துவாரு, உன் குடும்பத்தை ஆசீர்வாதமாய்ப்பாரு. தப்பு பண்ணிடாத. ஆமாம், தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. ஒன் லாஸ்ட் கொஸ்டின் அண்ணே. ஸோ இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, இது கரெக்டாக அது தப்பா? இப்போ பார்த்தீங்கன்னா பைபிளில் சில விஷயங்கள் வந்து கிளியராக சொல்லியிருக்கோம், நீ வந்து லஸ்ட்ஃபுல்லாக இருக்கக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, ஸ்டீல் பண்ணக்கூடாது. பட் நிறைய பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்குது. எப்படின்னா, சினிமா பார்க்குறதுல என்ன தப்பு இருக்குது, ஆல்பம் சாங் கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது, மூவி போகிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறது, இதிலெல்லாம் என்ன தப்பு இருக்குது, ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க் பண்ணுறது என்ன தப்பு இருக்குது? இப்போ நம்ம அவங்க கிட்டே போய் சொன்னால் கூட இதெல்லாம் எங்கள் பைபிளில் போட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை நான் எப்படி இந்த மாதிரி கொஸ்டின்ஸை மேனேஜ் பண்ணுறது? இதுவும் காமனாக நம்ம வளரும்போது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்னால ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. நமக்கும் ஒரு நமக்கே அப்போ என்ன தோணிடும் அப்படின்னா, நான் வந்து என்னதான் பண்ணாலும் நான் தப்பு பண்ண மாட்டேன், நான் அப்படியே ஆண்டவர் பிள்ளையாக தான் இருப்பேன் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு நமக்கு அது ஜஸ்டிஃபை பண்ணுறது. ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, இப்போ 2 ரூட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கடைக்கு போகிறதுக்கு 2 ரூட் இருக்குது. ஒரு ரூட்டில் நீங்கள் போனீங்கன்னா ஒருத்தங்க சொல்கிறாங்க, அதில் வந்து ஏதோ கொஞ்சம் ரேடியேஷன் இருக்குது, பட் நீங்கள் அப்படி கொஞ்ச நாள் நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா கேன்சர் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அடுத்த ரூட் ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் சுற்றி போக வேண்டியதாக இருக்குது. ஆனால் அதில் போனால் ஒன்றுமே ஆகாது. எத்தனை பேர் ரிஸ்க் எடுத்து கேன்சர் வர்ற ரோட்டில் போவோம்? உடனே கேன்சர் வந்துடாது. யாரும் கேட்க மாட்டாங்க, என்ன போனீங்களா கேன்சர் வந்துட்டாங்களா கேட்க மாட்டாங்க. ஆனால் அறிவு இருக்கிற யாரும் அந்த பாத்து வழியாக போக மாட்டாங்க. அது ஒர்த்து இல்லை.
அந்த ரோட்டில் என்னதான் இருந்தாலும் அது ஒர்த்து இல்லை. ஏன்னா எல்லாம் கிடைச்சாலும் நீ செத்து போயிட்டேன்னா செத்து போனதான். கேன்சர் வந்தால் கேன்சர் வந்தது தான். யாரும் அந்த வழியே போக மாட்டோம்ல. அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவரோட சித்தம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவை போல நீ மாறணும். அது நீ என்ன பண்ணாலும் சரிதான். உன் வேலைக்கு போனாலும் செக்யூர்ல ஜாபுக்கு போனாலும் சரிதான், இல்லை நீ முழு நேர ஊழியத்துக்கு போனாலும் சரிதான். எல்லாரையும் குறித்த ஆண்டவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? நீ கிறிஸ்துவை போல மாறணும். அதுதான் ஒவ்வொருத்தரோட காலிங். அப்போ அது என்னை கிறிஸ்துவை போல மாற்றுவதற்கு இல்லாமல் என்னை அதுலேருந்து மாற்றுறதுக்கு, அந்த திட்டத்திலேருந்து என்னை மாற்றுறதுக்கு என்ன காரியமாக இருந்தாலும் நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். என்ன முதல்ல அது சின்ன ஒரு ஸ்டெப்பாக தான் இருக்கும். ஆனால் திருப்பியும் சொல்கிறேன், சின்ன ஸ்டெப்பு நீ எடுத்துட்டாலே, நேராக போகிற வழியிலேருந்து ஒரு சின்ன டீவியேஷன் வந்தாலே உடனே தெரியாது. ஆனால் ரொம்ப நாள் அதில் நடந்துட்டேன்னா நீ நேராக போகிறதுக்கு ரொம்ப தள்ளி போயிடுவேன். முதல்ல பார்க்க ரொம்ப சின்ன ஸ்டெப் மாதிரி தான் இருக்கும். அதனால ஆண்டவரோட நீ வளரணும், ஆண்டவருக்குள்ளே தான் வளரணும்னு டிசைர் இருந்ததுன்னா நீ சின்ன விஷயம் பண்ணும்போதே ஆண்டவர் உணர்த்துவார். உணர்த்தும் போதே விட ஆரம்பிச்சிடும். படம் பார்க்குறதாகட்டும், சினிமா ஆகட்டும், இந்த மாதிரி காரியங்கள்லாம் அதெல்லாம் இருந்து டிபேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். 2 பேர் இருந்து ரைட்டஸ்ட்டை கொடுத்து நீ அதெல்லாம் தப்பு இல்லைன்னு பேசுப்பா, நீ தப்பு உள்ளது பேசுப்பான்னா 2 பேரும் பேசலாம். ஆனால் உங்கள் இருதயம் எதில் தெரியுமா இருக்கும்? உங்களுக்கு எது ஆசையாக இருக்கோ அந்த பக்கமாக நீங்கள் சாஞ்சிருவீங்க. ஆமாம், டைட்டஸ் நான் ரொம்ப நல்லா பேசினார், அவர் சொன்னதெல்லாம் பைபிளில் அப்படியே இருக்குன்றவீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அதுதான் கேட்கணும். அதனால் நீ ஒன்றை நல்லா யோசித்துக்கோ. நீ ஆண்டவருக்குன்னு வாழ்கிறது, ஆண்டவரை போல மாறணும், அதுதான் உனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கா? இல்லை உள்ளத்தில் ஐயோ பைபிளில் ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து இதை ஜஸ்டிஃபை பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு ஆசை இருக்கான்னு யோசித்துக்கோ. ஒருவேளை அப்படி இருந்துன்னா ஆண்டவரோட போய் சொல்லிடு, ஆண்டவரே உங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்கும் அதை அறிகிறதுக்கும் உள்ள அறிவை எனக்கு தந்துருங்க. என்னை எதெல்லாம் என் வாழ்க்கையில் இந்த உங்கள்கிட்ட நெருங்குற காரியத்திலேருந்து எதெல்லாம் என்னை சின்னதாக பிரிக்க முடியுமோ அதெல்லாம் என் வாழ்க்கையிலேருந்து தூக்கிடுங்கன்னு சொல்லு. ஒப்புக்கொடு. சின்ன சின்ன ஸ்டெப் எடு. ஆண்டவர் பெரிய காரியம் உன் வாழ்க்கையில் செய்வார். ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் கரங்களை தட்டி வாழ்த்துங்க.